ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெஜிடபிள் அப்புறம் முட்டை இதெல்லாம் வச்சு ஒரு சூப்பரான பேன்கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பேன்கேக்கோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னாலே ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ எப்படி ரொம்ப சாஃப்டாக ஈஸியாக ஹெல்த்தியாக ஒரு பேன்கேக் செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் ஆட் பண்ணிக்கோங்க, 2 கேரட். அதுக்கடுத்து ஒரு குட்டி உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பச்சை பட்டாணி கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக ப்ராக்கோலி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஹெல்த்தி. இப்போ ப்ராக்கோலியெல்லாம் நிறைய பேத்துக்கு பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ 1 கப் அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். இப்போ மூடி போட்டு குக் பண்ணுங்கள். ஒரு 20 மினிட்ஸில் வெஜிடபிள்ஸ் சூப்பராக குக் ஆயிரும். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணியை வடித்து தனியாக எடுத்துருங்க. அந்த தண்ணியை குடிச்சிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி. இப்போ நம்ம இதை நல்லா மசிக்க போகிறோம். ஸோ நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் அங்கங்கே லைட்டாக பொட்டேட்டோ அப்புறம் கேரட் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் ஒரு பிரச்சனை இல்லை. நல்லா உங்களால் முடிஞ்ச அளவு இந்த மாதிரி நல்லா நீங்கள் வெஜிடபிளை மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போனா தான் பிள்ளைகளால் கண்டுபிடிக்கவே முடியாது. இப்போ நீங்கள் 2 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். 2 முட்டை கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்னமும் முட்டை எக்ஸ்ட்ரா தேவைன்னா 3 கூட ஆட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க, ஒயிட் பெப்பர். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிடுங்க. முட்டை வெஜிடபிள் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ நீங்கள் நல்லா உங்களால் முடிஞ்சளவு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் நம்ம பேனில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களால் ஊற்றுற அளவுக்கு நீங்கள் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் இதில் உங்களுக்கு சீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சீஸ் வேணாம் அப்படின்னா நீங்கள் விட்டுறலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ சூப்பராக நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேன் எடுத்து பேன்கேக் ஊற்ற போகிறோம். பாருங்கள், சூப்பராக நல்லா வெஜிடபிள் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா ஒரு பேன் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குட்டி கரண்டி எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நம்ம மிக்ஸ் பண்ண வெஜிடபிள்ஸு முட்டை மிக்சிங் இருக்குல்ல, அதை இந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்போ உங்கள் பேனில் 2 ஊற்ற முடியுமானாலும் 2 ஊற்றிக்கோங்க. இல்லை 3 ஊற்ற முடிஞ்சாலும் நீங்கள் 3 ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா மூடி போட்டிருக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் அப்படியே வச்சிங்கன்னா நல்லா குக் ஆயிரும். இப்போ நீங்கள் மூடியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஓரளவு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ அப்படியே அழகாக திருப்பி போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ இந்த சைடு குக் ஆகணும். இப்போ இதையும் நீங்கள் 3வது பேன்கேக்கு இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ 2 சைடுமே நல்லா கோல்டன் கலராக வரணும். அவ்வளவுதான். ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக நம்ம பேன்கேக் செஞ்சிட்டோம். கண்டிப்பாக இந்த மாதிரி பேன்கேக் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இல்லை உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன மாதிரியெல்லாம் பேன்கேக் செய்வீங்க அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். சூப்பரான பேன்கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே மிச்சம் இருக்கிற மிக்சிங்கையும் நீங்கள் இந்த மாதிரி பேனில் ஊற்றி செஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். சூப்பரான பேன்கேக் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்னமும் டிஃப்ரெண்ட்டான பேன்கேக் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ மிச்சம் இருக்கிற வெஜிடபிள் மிக்சிங்கையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக அழகாக பேன்கேக் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். நீங்கள் இதை ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸு கூட கிட்ஸுக்கு வச்சு விடலாம். இல்லை காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட்றதுக்கும் கூட இந்த மாதிரி ஹெல்த்தியாக நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு என்ன பேன்கேக் ரொம்ப பிடிக்கும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னென்ன பேன்கேக்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க, அது எப்படியெல்லாம் செஞ்சுருக்கீங்கன்றதை மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.
கண்டிப்பாக உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.